வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, தேசாந்திரி. ராமகிருஷ்ணன் அவங்க எழுதின தேசாந்திரின்ற புக்க பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த புக் எத பத்தினதுன்னா, ராமகிருஷ்ணன் மேற்கொண்ட பயணங்கள பத்தின தொகுப்பு தான் இந்த புக்கு. இவர் போன ஒவ்வொரு இடத்த பத்தியும் ஒரு ஒரு கட்டுரையா எழுதியிருக்காரு. அங்க அவர் பார்த்த விஷயங்கள், அவருடைய பார்வை, பயணம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் அந்த இடத்துக்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து எழுதியிருந்தாரு. ராமகிருஷ்ணனோட ஸ்பீச்சில் நான் கேட்டிருக்கேன், சுற்றுலாவுக்கும் பயணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சுற்றுலாங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் அங்கே சுற்றி பார்த்துட்டு, இங்கே என்ன சாப்பிட்டீங்க, இங்கே எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு வீட்டை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டோ, இல்லை ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறது. இதுதான் சுற்றுலா. பயணங்கிறது வேறு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருப்பார். ஸோ அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த தேசாந்திரின்ற புக்கு நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு புக்கு. ஆனால் பயணங்களை பற்றி அப்படின்னா நான் பெருசாக அப்படி ட்ராவலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆளோ, இல்லை ஒரு பயணத்தை வந்து அந்தளவுக்கு பெருசாக நினைக்கக்கூடிய ஆளோ, அதிகமாக பயணம் பண்ணுற ஆளோ நான் கிடையாது. அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த புக்கு நமக்கு எப்படி, நம்ம என்ன நமக்கு புரிய போகுது, நமக்கு எப்படி இந்த புக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்லேயே நான் ரொம்ப நாளாக படிக்காமலே இருந்தேன். ஆனால் இந்த புக்கு வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்த நான் பார்க்குற, பெரிய விஷயம் சின்ன விஷயம்னு ஒன்றும் இல்லை, பட் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பார்க்குற பார்வையே பயங்கரமாக மாற்றின ஒரு புக்காக தான் நான் இதை பார்க்குறேன். பொதுவாகவே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கல், மண், அப்புறம் செடி, அதுக்கப்புறம் என்ன சொல்ல, தண்ணி, மழை, காற்று, ஆகாயம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பார்ப்போம். ஒரு கவிதை எழுதுகிறவங்க அந்த கவிதைக்குள்ளே அந்த நடையில் அதை எழுதிட்டே வருவாங்க. பாட்டு எழுதுகிறவங்க அதில் அதை யூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. பெருசாக இருக்குன்னா ஆகாயத்தை எக்ஸாம்பிளாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் நம்ம ஒரு ஜென்ரலாக பார்க்கல, ஒரு கல் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை பெருசாக அதை பற்றி யோசிக்கிற ஒரு ஆள் நான் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த புக்கை படிக்கல அப்படி ஒவ்வொன்றை பார்த்து நான் யோசிக்கிற மாதிரி ஒரு பர்சனாக மாறிட்டேன். ஸோ இவர் ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருந்தாருன்னா, சாராநாத்ன்ற ஒரு ஊருக்கு பயணப்பட்டதை பற்றி எழுதியிருந்தார். அது வந்து புத்தர் இருந்த ஒரு ஊர் அது. ஸோ அங்கே வந்து இந்த புத்த பீடம் அதெல்லாம் இருக்குது. இவர் அந்த ஊரை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அதை பற்றி எழுதியிருக்கையில் எப்படி எழுதியிருப்பாருன்னா, இப்போ அந்த ஊருக்குள்ளே போகையில் புத்தர் சுவாசித்த காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம், புத்தர் பார்த்த வானத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத அவர் எழுதியிருப்பார். ஸோ இது எவ்வளோ ஃபேக்ட் இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த சபர்மதி ஆசிரமம் கூட இருக்கும், காந்தியோட ஆசிரமம்லாம் இருக்கும்ல, காந்தியோடது அது. ஸோ அங்கெல்லாம் நம்ம போகையில் ஒருவேளை நம்ம போகிறோன்னா, காந்தி இந்த இடத்துல இருந்தார், அங்கே நம்ம இருக்கோம், அல்லது ஒரு பாரதியாரோட நினைவிடமோ ஏதோ ஒன்று, அவர் வாழ்ந்த வீடோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகையில் பாரதியார் இங்கே இருந்தார், அவர் சுவாசித்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். அந்த மாதிரிலாம் நான் யோசித்ததே கிடையாது. அது ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி, ஒரு பொருட்காட்சி மாதிரி பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா. பட் அந்த ஃபீல் இருக்குல்ல, அவர் சொன்னது ஆக்சுவலி உண்மை தான். புத்தர் சுவாசித்த காற்றை தானே அவர் சுவாசிக்கிறாருன்னு அர்த்தம் அந்த இடத்துல இருக்கல. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ரீட் பண்ணையில் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்புறம் ஒரு கல்லாம் பற்றி என்ன எழுதியிருப்பார்னா, கற்கள் வந்து சிறகுகள் உள்ளவை, அது பட்டாம்பூச்சி போல் பறக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது என்னென்னா, ஒரு மலையில், ஒரு பாறையில் அப்படி இருந்து வந்தது தானே கல். ஒரு மிகப்பெரிய மலை, அதில் உள்ள பாறை, அதிலேருந்து உடஞ்சி சிலுசிலாக வந்தது தானே கல். ஸோ இந்த கல்லுங்கிறது நம்மளோட ஆயுள்லாம் என்ன இருக்க போகுது, நம்ம ஒரு 80 வருஷம், மிஞ்சி போனால் 100 வருஷம் அவ்வளோ வாழ்ந்துருவோமா. ஆனால் அந்த கல்லெல்லாம் எவ்வளோ வருஷமாக இருக்குது. லைக் அது ஏதோ ஒரு மலையிலேருந்து, ஒரு பாறையிலேருந்து 1000 வருஷமாக அப்படியே கடந்து வந்து நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி அது எவ்வளோ இடத்துல இருந்திருக்கும், அது எந்த மாதிரியான பாதைகளெல்லாம் கடந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கல்லை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஒரு மலையோட ஒரு பகுதியை வச்சுருக்க மாதிரின்லாம் எழுதியிருந்தார். இதெல்லாம் வந்து நம்ம இப்படி யோசிக்கவே இல்லையே, நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கல அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கிணறு பற்றிலாம் எழுதியிருப்பார். கிணறு இருக்கும்ல நம்ம ஊர்லலாம். ஸோ அந்த மாதிரி கிணறு, ஒரு நல்லத்தங்கால் கிணறுன்னு ஒரு கதை கேள்விப்பட்டு, ஸோ இந்த கதையில் இருக்க நல்லத்தங்கால் கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் விருதுநகர் மாவட்டத்தில்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வரையும் அங்கே போய் அதெல்லாம் பார்த்துருக்காரு. அதாவது என்னென்னா, இந்த புக்கில் இருக்கிற பயணப்பட்ட எல்லா ஊருமே மேக்ஸிமம் 70% ஆஃப் த பிளேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80-90 கூட வச்சுக்கலாம், எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊட்டி, ஒரு கொடைக்கானல், அந்த ஊர் இந்த ஊர், எனக்கு தெரிஞ்ச இந்த 2 ஊர் தான் இருக்குது போல இருக்குது. ஸோ நான் அதையே சொல்கிறேன். லைக் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நம்ம வச்சுருப்போம்ல, அந்த
இடத்துக்கு போய் அங்கே என்ன இருந்ததுன்ற மாதிரிலாம் இவரோட பயணங்கள் இருக்காது. ஒரு சின்ன சின்ன ஊர், மலை கிராமங்கள், அந்த மாதிரியான பிளேசஸ். நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு பிளேஸு, இந்த மாதிரி புத்தர் இருந்த இடம், காந்தி இருந்த இடம், அந்த தண்டி யாத்திரையை ஆரம்பித்த இடம். ஸோ இந்த மாதிரியான பிளேசஸ்க்கெலாம் போய் இதெல்லாம் இதோட முக்கியத்துவங்கள் எல்லாம் இவர் எழுதியிருப்பார். அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கிணறை பற்றி எழுதையில இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிணறை பற்றி சொல்லியிருப்பார். பாப்பாத்தி அம்மாள் கிணறு அப்படின்னு சொல்லி. அது வந்து என்னென்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒருத்தவங்க வந்து இந்த சதின்னு சொல்லுவாங்கள்ல, ஹஸ்பண்ட் இறந்தா ஒய்ஃபும் வந்து போய் இறந்துடணும் அப்படி சொல்லலை. அந்த ஒய்ஃப் இல்லை, நான் அந்த மாதிரி நெருப்பில் இறங்க மாட்டேன்னு சொன்னனால அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு, அவங்க வந்து அந்த ஊரை விட்டே வந்து, ஆக்சுவலி அவங்க தஞ்சாவூரில் இது நடந்திருக்கு, அந்த ஊரை விட்டே அவங்க வந்து திருநெல்வேலியில் வந்து நிறைய சேவையெல்லாம் செஞ்சு அந்த ஊர் மக்களுக்காக ஒரு கிணறு ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க. கிணறு வெட்டி அங்கேருந்து அது வந்து ஒரு பாளையங்கோட்டையில் வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டராக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கு பேர் பாப்பாத்தி அம்மாள் கிணறு அப்படி சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்படி நடந்ததெல்லாம் பற்றியும் அவர் நிறையவே எழுதியிருப்பார். அப்புறம் லோனாவாலான்னு ஒரு பிளேஸு. எனக்கு வந்து இந்த லோனாவாலா எப்படி தெரியும்னா, ஃபேமிலி மேன் சீரிஸ் பார்க்குறப்ப தான் தெரியும். அதில் தான் லோனாவாலான்னு அதில் சொல்லிட்டே இருப்பாங்க. பிரியாமணியும் அவங்க ஃப்ரெண்டும் லோனாவாலா போயிருப்பாங்க. ஸோ இதை வந்து எனக்கு அங்கே மட்டும்தான் எனக்கு லோனாவாலாவே தெரியும். ஸோ இது வந்து புனே கிட்ட இருக்கிற ஒரு பிளேஸு. இங்கே வந்து எப்பயுமே மழை பெஞ்சிட்டே இருக்குமா. அந்த பிளேஸுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இவர் எழுதியிருக்கையில் எப்படி சொல்லியிருப்பார், அதாவது மழையை பற்றி இவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, மழையின் சத்தம் எங்கிருந்து உருவாகிறது? மழை சத்தமிடுவதில்லை. அது பூமியில் விழுவதால் ஏற்படும் சத்தத்தை தான் நாம் மழையின் சத்தம் என்கிறோமா? அப்படியென்றால் அது மண்ணின் சத்தம் இல்லையா? மழை துளியா அல்லது கூட்டமா? தான் எங்கே விழப்போகிறோம் என்று மழை துளிக்கு தெரிந்திருக்குமா? மழை மண்ணில் விழும் வரை நம் கண்ணில் தெரிகிறது. மண்ணுக்கு கீழேயும் அது போய்கொண்டே தான் இருக்கும் என்றால் மழை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறதா? மழைக்கு எத்தனை விரல்கள் இருக்கின்றன? அது ஏன் உலகோடு தாளமிசைத்தபடி இருக்கிறது? சில நேரம் மழை குழந்தையின் சிரிப்பை போல் இருக்கிறது, சில நேரம் மிருகத்தின் மூர்க்க உருமல் போல் இருக்கிறது. அது ஏன்? இந்த மாதிரி ஒரு எழுதியிருந்தார். இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு மழை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது எங்கே முடியுது, நம்ம மண்ணில் விழுகிற வரை அதை பார்க்குறோம், அதுக்கப்புறமும் அது உள்ளே போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு இடத்துல மழை வருது அப்படின்னா அங்கே இருக்கிற மனிதர்களோட மனநிலையே அந்த நேரத்தில் மாறிடும் அப்படின்றத எழுதியிருந்தார். லைக் நம்மளே இப்படி தானே, நார்மலாக நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம், ஏதோ பண்ணிட்டுருக்கோம்னா திடீர்னு மழை பெய்யுதுன்னா நமக்குள்ளே ஒரு சின்ன மகிழ்ச்சி ஒன்று உருவாயிருது. அண்ட் அது எப்படி இருக்கும்னா, எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைலோட, மழையில் நீங்கள் கடந்து போகிறீங்க, ஒரு சாலையை கடந்து போகிறீங்கன்னா அங்கே போகிற எல்லாருடைய முகத்துலையுமே ஒரு சின்ன ஸ்மைலோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றது எழுதியிருந்தார். ஸோ இது எல்லாமே மனநிலை தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மழையை வந்து நான் எங்கேயோ வெளியே கிளம்பணுன்றப்போ பெய்கிறப்போ எதுக்கு இப்போ மழை வந்ததுன்னு நினைக்கக்கூடிய ஆளாக தான் நான் இருந்தேன். ஸோ இந்த இதெல்லாம் படிக்கல மழையை இவ்வளோ தூரம் ரசித்து பார்க்க முடியுமா? மழை இந்த மாதிரி நம்மளோட உறவாடக்கூடிய ஒன்றா, நம்மளுடைய மைண்ட் செட்டை, அதாவது நம்மளுடைய மூடை சேஞ்ச் பண்ணுறதுல மழை எவ்வளோ ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. லைக் நம்ம நார்மலாக இருக்கோம், திடீர்னு மழை பெய்யுது, ஜன்னல் வழியாக அந்த மழையை பார்க்குறோம், அல்லது பஸ்ஸில் போகிறோம், திடீர்னு மழை பெய்யுது, ஒரு சாரல் வருது, அந்த ஜன்னல் வழியாக அந்த சாரல் விழுகிறத பார்க்குறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதுல்ல. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை உணர வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க அதை சொன்னால் தான் நம்ம உணர்வோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த புக்கை படிக்கல தான் இதெல்லாம் எனக்கு லைக் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வரலாறு பற்றி, அதாவது சரித்திரம் வரலாறுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு புக்கில் படிக்கிற ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, எந்த காலத்துலேயும் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம புக்கில் படிக்கிறோம், அவ்வளோதான். ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? அதாவது இந்த வரலாறு வந்து புக்கை தாண்டி, நம்ம பாடப்புத்தகத்தை தாண்டி வரலாறை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே நமக்கு வந்து ஏற்படலை அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதாவது நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வரலாறு இருக்குது. அதாவது நம்ம
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் வந்து பெர்ஷியாவிலேருந்து உருவானதான். அது மாதிரி உருளைக்கிழங்குன்றது வந்து நம்ம ஊர்லேயே கிடையாது. வெள்ளைக்காரன் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது தான் உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. இது எங்கேருந்து வந்ததுன்றதை விட ஒரு வரலாறு இருக்குது. மிளகு இருக்கு இல்லையா, மிளகு பற்றி எனக்கு அந்த புக்கு பேர் தெரில. மிளகு பற்றி மிளகுக்காக நடந்த போர் பற்றியும் மிளகு பற்றியும் அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அது ஒரு புக்காகவே இருக்குது. எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சின்ன சின்ன உணவுப் பொருட்களுக்கு பின்னாடியும் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களுக்கு பின்னாடியும் வரலாறுன்றது இருக்குது. நம்ம அதை தெரிஞ்சுக்காமலே போயிடுறோம் அப்படின்றத இவர் சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி சொல்லல, இவர் மணியாச்சின்னு ஒரு ஊர் இருக்கும், வாஞ்சி மணியாச்சி அப்படி சொல்லி ஒரு ஊர். எனக்கு வந்து என்னென்னா, சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகையில் மணியாச்சி வந்துருச்சுன்னா அடுத்து திருநெல்வேலி வந்துடும். இவ்வளோ தான் எனக்கு அந்த ஊரை பற்றி தெரியும். வேறு ஒன்றுமே அந்த ஸ்டேஷன் பற்றி எனக்கு இவ்வளோ தான் தெரியும். வேறு ஒன்றுமே தெரியாது அந்த வாஞ்சி மணியாச்சி ஸ்டேஷன் பற்றி. ஸோ இவர் என்ன எழுதியிருந்தார்னா, அது வந்து வாஞ்சிநாதன்றவர் ஆஷ் துரைன்றவரை வந்து கொன்ன இடம். இது வந்து சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது இருந்திருக்கு. லைக் என்னென்னா, இவர் வந்து அந்த ஆஷிதுரைன்றவரை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கொன்னுட்டு, இவரும் அங்கேயே வாஞ்சிநாதனும் வந்து அங்கே உள்ள ட்ரெயினுக்குள்ளே ஓடி போய் அங்கே உள்ள ரெஸ்ட் ரூமில் உள்ளே போய் அவர் தன்னைத்தானேவும் சுட்டு இறந்துட்டார். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மணியாச்சின்றது எங்கே இருக்கும் அந்த ஊர், ஒரு குட்டி ஊர். இங்கேருந்து லண்டனில் இருக்க ராணி வரைக்கும் அந்த நியூஸ் போயிருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு இது. அது அந்த வாஞ்சிநாதன்றவரை நினைவுபடுத்துறதுக்காக அந்த இது வச்சுருக்காங்க. லைக் அந்த ஸ்டேஷனுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அதுவே வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் வச்சாங்களாம். அது என்னென்னா, ஆஷ்துரையை கொண்டுட்டாரு, இவரும் செத்துட்டார். இங்கே வந்து எப்படி வாஞ்சிநாதனோட ஒய்ஃப் வந்து அவர் இறந்தோன்னே கஷ்டப்படுறாங்களோ, அதாவது அவங்க சர்வை பண்ண முடியாமல் பணம் காசு இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, அதே மாதிரி தான் ஆஷ்துரையோட ஒய்ஃபும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த பிரிட்டிஷர் இருப்பாங்க இல்லையா, அந்த வெள்ளைக்கார பெண்மணியும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சுட்டு கொல்லப்பட்டுட்டார் என்னோட கணவர். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வாழ்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க எழுதி போடுறப்போ, அவங்க வந்து இவங்களை பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிவிட்டு, இந்த ஆஷ் துரைன்றவரோட சிஸ்டர் ஒருத்தவங்க ரொம்ப பணக்காரவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் காசு தர மாட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு காசு தரல. எந்த சப்போர்ட்டுமே அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்களும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. சேம் சைடு வாஞ்சிநாதனோட ஒய்ஃபும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சுதந்திரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது சுதந்திர போராட்டத்தில் அப்படின்லாம் சொல்லி இவரை படுகொலை செஞ்சது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்னு சொல்லி வாஞ்சிநாதனை வந்து நம்ம சிறப்பிக்கணும்னு சொல்லி நிறைய மனுவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வாஞ்சி மணியாச்சின்னு பேர் வச்சதாக அவர் சொல்லியிருந்தார். ஸோ நான் ப்ராபப்ளி ஒரு 4-5 தடவை அந்த சைடு கிராஸ் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மணியாச்சி ஸ்டேஷனை. எனக்கு இவ்வளோ தான் தெரியும். இந்த இடம் வந்துருச்சுன்னா அடுத்தாப்பில் இந்த ஊர் வந்துரும்ன்றதை தவிர எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே தெரியாது. ஸோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த கிடைக்கல, அங்கே என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் நம்ம கடந்து போயிருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒன்று எழுதியிருந்தாருன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல, நம்ம சென்னையில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, நம்ம அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போயிருப்போம். லைக் அந்த மலை அந்த மேலே ஒரு சர்ச் இருக்கும்ல, அங்கே போயிருந்துருக்கலாம், அல்லது அந்த ஏரியாவில் இருந்திருப்போம், அல்லது இந்த ஏரியா கிராஸ் பண்ணி வந்திருப்போம், அல்லது சென்ட் தாமஸ் மவுண்ட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிருப்போம். இதெல்லாம் நான் போயிருக்கேன். பட் அந்த இடம் என்னென்னா, அந்த இடத்தோட சிறப்பை இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மேப்பெல்லாம் இருக்குல்ல, வரைபடம், அதாவது சர்வே, இந்த ஊர் இந்த இதுதான், லைக் மேப்பு தான் கரெக்டு. மேப் வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் ஆன அந்த சர்வே பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ளே ஸ்டார்ட் ஆன இடம் வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. இந்த சர்வே எடுக்கிறதுக்கான பொருட்கள்லாம் இருக்கும்ல, அது ஏதோ எழுதியிருந்தார், எனக்கு மறந்துருச்சு. ஸோ அந்த தியோலைட்டுன்னு நினைக்கிறேன், ஆமாம், அந்த மாதிரியான ஏதோ பொருட்கள்லாம் வந்து அப்போது நம்ம ஊருக்குள்ளேயே கிடையாது, இந்தியாவுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் வந்து லண்டன்லேருந்து வர வச்சு அந்த சர்வேலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் தான் அந்த சர்வேலாம்
எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வரைபடத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது, இந்தியா வரைபடத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது சென்ட் தாமஸ் மவுண்ட்ன்ற பிளேஸு. ஸோ நான் வந்து மேப்பு வரைகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம சென்னைக்குள்ளே, அதாவது இந்தியாவோட வரைபடத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது சென்னைக்குள்ளே இருந்து நம்ம சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஊரா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, காந்தல் மலர், செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூவை வந்து இலக்கியத்துலலாம் எழுதியிருந்திருக்காங்க. சங்ககால இலக்கியத்துலலாம் செங்காந்தல் மலரை வந்து ஒரு பெண்ணினுடைய கைகளுக்கு உவமையாக சொல்லி, கை விரல்களுக்கு உவமையாக சொல்லி எழுதியிருந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த செங்காந்தல் மலரை பார்க்குறதுக்காக ஒரு மலை கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலிகை தோட்டம் போட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த அந்த இடத்துல இந்த செங்காந்தல் மலர் இருக்குது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கிளம்பி போயிருக்காரு. ஒரு மலை கிராமத்தில் அந்த தோட்டத்துக்கு லைக் என்ன சொல்ல, பஸ் வசதியெல்லாம் இல்லாத ஒரு கிராமத்துக்கு போய் அந்த செங்காந்தல் மலரை பார்த்துருக்காரு. அந்த செங்காந்தல் மலர் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு மலர், அதுக்கு வந்து 5 இதழ்கள் இருந்ததாம். 5 இதழ்களோட அந்த 5 இதழ்களுமே ரொம்ப சாஃப்டாக நல்ல சிவப்பான கலரில் இருந்ததாம். ஸோ அதனால தான் அந்த 5 கை விரல்கள், பெண்ணுடைய 5 கை விரல்களை வந்து அந்த மலரோட 5 இதழ்களோட ஒப்பிட்டு அவ்வளோ சாஃப்டானது, அவ்வளோ மென்மையான சிவந்த கரங்களை உடைய பெண்ணுன்றதுக்கு செங்காந்தல் மலரை உதாரணமாக வச்சு, உவமையாக வச்சு சங்ககால இலக்கியத்தில் எழுதியிருந்திருக்காங்க. ஸோ இதை அவர் போய் பார்த்து இருந்திருக்காரு. எனக்கு வந்து இதெல்லாம் படிக்கல ஒரு மாதிரி ஒரு சிரிப்போடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும் நான் படித்தேன். ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போயும் அந்த மலர் இருக்குது. இந்த மலரை வந்து அவ்வளோ சாஃப்டான ஒரு சிவப்பான நிறத்தில் இருக்கிறத அந்த பெண்ணினுடைய கைகளுக்கு உவமையாக சொல்லணும்னு தோணின ஒரு கவிஞர் அதை படித்து அதை தேடி போய் அது அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமேன்னு போய் பார்க்குற இன்னொரு எழுத்தாளர். இதெல்லாம் நினைக்கல எவ்வளோ ரசனை இருக்கும் இவங்களுக்கெல்லாம். எவ்வளோ தூரம் ரசிச்சிருந்தா இந்த மாதிரி நம்ம போவோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணுச்சு. நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம புக்ஸ்ன்னு ஒன்று ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குற இடத்துல நம்ம படித்த புக்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேசஸ் வருது, ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் வருதுன்னா நமக்கே பயங்கர எக்ஸைட்டட் ஆயிரும். இப்போது இந்த பொன்னியின் செல்வன்லாம் படிச்சுட்டு அங்கே தஞ்சை பெரிய கோயில் போய் பார்க்குறவங்கலாம் எத்தனை பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அது இந்த மாதிரி ஒரு வரலாற்று இதோடு இருக்கிற புக்கை படித்து அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு இல்லை. நான் வந்து ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் நான் பேசியிருந்தேன். லைக் ஒன் இந்தியன் கேர்ள்னு ஒரு புக்கு, அது வந்து சேட்டன் பகத் எழுதின புக்கு. அந்த புக்கில் வந்து அந்த பொண்ணு, அந்த ஹீரோயின் வந்து ஓகே, அந்த கதையோட நாயகி வந்து அவங்க வந்து ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு ப்ரூக்லின் பிரிட்ஜில் ஐஃபோன் வச்சுருப்பாங்க. ப்ரூக்லின் பிரிட்ஜில் நடந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆயிரும். அவங்க அந்த காலே எடுக்க மாட்டான் அந்த பையன். அந்த மாதிரி ஒரு இது வரையில் அந்த பொண்ணு அந்த ரிவரில் தூக்கி ஐஃபோனை எரிஞ்சிட்டு போயிடும். இப்படின்றது நான் லைக் இந்த கதை பெருசு எதோ இருக்கும் அந்த நாவலில். அதில் எனக்கு இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜு, ஐஃபோனு இதெல்லாம் வந்து என் மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒன்ஸ் ப்ரூக்லின் பிரிட்ஜ் பார்க்குறப்போ எனக்கு அந்த புக்கு தான் ஞாபகம் வந்தது. லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோ ஒரு சின்ன விஷயமோ கூட நீங்கள் படித்ததை வந்து நேரில் கடந்து போகலை. ஏன்னா அதுவரை நான் ப்ரூக்லின் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு புக்கில் படித்து எனக்கு அந்த ப்ரூக்லின் பிரிட்ஜுன்ற வார்த்தையை அது வந்து ஒரு இடத்த நேராக நான் பார்க்கல. எனக்கு வந்து நம்ம அங்கே படித்தோம்ல அப்படின்னு என்னால் கனெக்ட் பண்ண முடிக்கிறப்போ ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ அதுலேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா, நம்ம படிக்கிற விஷயத்தில் ஒரு உவமையாக சொல்லப்பட்ட பூவை தேடி ஒரு பயணம் மேற்கொண்டு அது எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அவர் எழுதியிருக்கையில் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசனை மிக்க ஒரு மனிதராக இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அருவி பற்றி இவர் எழுதல. அருவியை வந்து யாராவது நீர்வீழ்ச்சி அப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். அது நீர்வீழ்ச்சியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். லைக் என்னென்னா, குற்றாலம் பற்றி இவர் எழுதியிருந்தார். நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான அருவியாக அப்படி பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப வியந்து பார்த்த ஒரு இதுன்னா நயக்ரா தான் நான் சொல்லுவேன். நயக்ரா ஃபால்ஸ் தான் நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். இவ்வளோ அழகா அப்படின்ற அளவுக்கு நான் யூஎஸில் பார்த்த இடத்துலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ன வரைக்கும் நான் பெருசாக பார்க்கலனாலும் நான் ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்ன வரைக்கும் நயக்ரா தான். நியூயார்க்கு அது இதெல்லாம் கட்டடம் தான், அதெல்லாம் ஒரு பிரமிப்பை தருதுன்னா, இயற்கை வந்து வேறு விதமான ஒரு பிரமிப்பை தருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தது வந்து
நயகரா ஃபால்ஸ் பார்த்து தான். எனக்கு தெரியல, என்னை அறியாமலே அந்த இடத்துக்கு நான் போகையில நான் கண்ணீர்லாம் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடா எனக்கு இருந்தது. நான் எப்பயுமே வந்து திரும்ப நம்ம போணும்னா நயகரா ஃபால்ஸ் போணும் போணும் அப்படி சொல்லி நான் அத நினச்சிட்டே இருப்பேன். நான் இத பார்த்து இவ்வளோ தூரம் நான் வியப்பா பேசல. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நீ குற்றாலம்லாம் பார்த்ததே இல்லையா? குற்றாலம் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லல. எனக்கு வந்து அப்போ காமெடியா தெரியும். அல்லது இவங்க நம்மள கலாய்க்கிறாங்க அப்படி தோணும். என்னன்னா, குற்றாலம் என்ன? குற்றாலம் ஒரு குட்டி ஃபால்ஸ் அவ்வளோதானே. நயகரா எவ்வளோ பெருசா இருக்கு. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. இத ஏன் நீங்க அதோட கம்பேர் பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கும். ஆனா அவங்க திரும்ப திரும்ப "நீ குற்றாலம் பார்த்ததில்ல போல இருக்கு. அதனால தான் உனக்கு இது இவ்வளோ எக்ஸைட்டடா தெரியுது. குற்றாலம் மாரி தான் இது பெரிய குற்றாலம்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது சும்மா நம்மள கிண்டல் பண்றாங்கன்ற மாரி தான் எப்பயுமே தோணியிருக்கு. ஸோ இதில வந்து எஸ். ராமகிருஷ்ணன் குற்றாலத்துக்கு போன கதைய பத்தி எழுதியிருக்கையில எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இவர் ஸ்கூல்ல வந்து அ கிளம்பி போவாங்களாம். ஸ்கூல்ல வந்து சீசன் இருக்கிறப்போ, குற்றாலம் சீசன் இருக்கப்போ ஸ்கூல்ல இருந்து ட்ரிப்பு கூட்டிட்டு போறாங்க. டூர் கூட்டு போறாங்க. ஸோ இது எப்படின்னா, ஸ்கூல்ல நைட்டு ஸ்டே பண்ணி அந்த ஏர்லி மார்னிங்க்கு முன்னாடி அந்த மாரி ஒரு 3 மணி 4 மணி வாக்குல கிளம்பி பஸ்ஸில போவாங்க குற்றாலத்துக்கு. அப்படி போவாங்களாம் குற்றாலத்துக்கு. இவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, அந்த குற்றாலத்துக்கு போற பயணம் இருக்கு இல்லையா? அந்த இதில வந்து அந்த பஸ்ஸில உங்களுக்கு ஒரு ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா, உங்கள மாரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுன்னு எழுதியிருந்தாரு. ஏன்னா, அந்த ஊருக்குள்ள போகையிலேயே அந்த ஊரோட வாசமும், அந்த மண்ணோட வாசமும், ஒரு மலைச்சாரல் மாரி லைட்டா ஒரு தூறல் போட்டுட்டே இருக்கிற அந்த கிளைமேட்டும், அத வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அப்படின்னு எழுதியிருந்தாரு. அப்புறம் என்னன்னா, அருவிங்கிறது ஒரு 2 வகைப்படும். ஒரு சில அருவி வந்து நீங்க பார்த்து ரசிக்க முடியும். பார்க்க மட்டுமே முடியும். சில அருவியோட மட்டும் தான் நீங்க உறவாட முடியும். அந்த மாதிரியான அருவி வந்து குற்றாலம்னு இவர் எழுதியிருந்தாரு. இது உண்மைதான். ஏன்னா நயகராலாம் நம்ம போய் குளிக்கலாம் முடியாது. அங்க போய் நின்னோம்னா அவ்வளோதான், போய் சேர வேண்டியதான். ஸோ அவ்வளோ பெரிய இதுவா இருக்கும் இல்லையா? அவ்வளோ பெரிய ஃபால்ஸா இருக்கும். மண்டை மேல கல்லு விழுந்த மாரி தான் அங்க விழும் அங்கலாம் போனோம்னா. ஸோ அத நம்ம பார்த்து ரசிக்கக்கூடியது வேற, அந்த அருவியோட உறவாடுறது வேற அப்படின்னு இவர் எழுதியிருக்கையில, குற்றாலம் இவ்வளோ நல்லா இருக்குமா? நமக்கு தெரியாம போச்சே. அதாவது என்னென்னா, நான் வந்து நயகரா தான் பெருசு, குற்றாலம் ரொம்ப குட்டி அப்படின்ற மாரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து லைக் இது பெருசு, சின்னதுன்றது இல்ல. இது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது. நேச்சர்னாலே அழகு தானே. ஒரு இயற்கைன்றதே அழகு தான். அதில என்ன இது ரொம்ப அழகு, இது கம்மி அழகுன்னுலாம் ஒண்ணுமே இல்ல இல்லையா? எனக்கு அந்த அருவியோட உறவாடக்கூடியத வந்து நீங்க குற்றாலத்தில தான் உணர முடியும்னு எழுதியிருக்கிறத படிக்கையில, நாம கண்டிப்பா போறோம் குற்றாலம். கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற மாரி எனக்கு ரொம்பவே தோணுச்சு. அதே மாதிரி அவர் ஸ்கூல்ல இருந்து அந்த பின்னிரவுல கிளம்பி குற்றாலத்துக்கு போற அந்த பயணத்த பத்தி எழுதியிருக்கையில, நான் படிச்ச ஸ்கூல்ல இப்படிதான் கொடைக்கானல் கூட்டு போவாங்க. அடிக்கடி கொடைக்கானல் கூட்டு போவாங்க. ஐ திங்க் 7த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட் எல்லா கிளாஸ்லேயும் இந்த கொடைக்கானலுக்கு கூட்டு போயிருவாங்க. இதே தான். நைட்டில் வந்து நம்ம ஸ்கூலில் போய் ஸ்டே பண்ணிடணும். அதாவது ஒரு 9, 10 மணிக்கு சாப்பிட்டு வந்துருங்கன்றுவாங்க. நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிடணும். காலையில் ஒரு 4 மணி போல் கொடைக்கானலுக்கு கிளம்பிருவோம். நாங்கள் மதுரை நான் படித்தது. ஸோ என் ஊரே மதுரை தான். ஸோ அங்கேருந்து கிளம்பையில இந்த மாதிரி ஒரு பிளானில் தான் எப்போயுமே இருக்கும். எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இவர் குற்றாலத்துக்கு இதே மாதிரி பெண்ணிரவில் கிளம்புவேன்னு சொன்னப்போ, நாமளும் இப்படி தானே கொடைக்கானலுக்கு கிளம்பி போனோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து அந்த நைட்டு வகுப்பறையெல்லாம் பார்க்கையில, பகலில் மட்டுமே தானே நம்ம அந்த வகுப்பறையெல்லாம் பார்த்துருப்போம். நைட்டு அந்த வகுப்பறைகளுடைய தோற்றமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத இவர் எழுதியிருந்தாரு. இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் 9, 10 மணிக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. ஸ்கூலே ஒரு ஜேஜேன்னு இருக்கும். அதாவது எந்த கிளாஸுக்கெல்லாம் கூட்டு போகிறாங்களோ ப்ராபப்ளி ஒரு 2, 3 கிளாஸை சேர்த்து கூட்டு போவாங்க. 7th, 8th, 9th அந்த மாதிரி 3 ஸ்டாண்டர்டை சேர்த்து இது என்ன கொடைக்கானலுக்கு கூட்டு போவாங்க. குற்றாலம்னு வருது. லைக் கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு கூட்டு போவாங்க. அப்படின்றப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே போகிற டீச்சர்ஸு அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நைட் அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பகலில் எப்பயுமே சவுண்டாக பெஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு டீச்சர்ஸோட பார்க்குற அதே கிளாஸ் ரூம்ஸு நைட்டில் வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு எழுதியிருக்கையில் என்னால் அதை உணர முடிஞ்சது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளும் தான் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு இந்த அளவுக்கெல்லாம் அதை எழுத தெரியலையே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு.
ஸோ நான் வந்து ஓகே என் ஹஸ்பண்ட் சொன்னதை அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன். ஓகே இவங்க நிஜமாவே குற்றாலத்தை ரொம்ப ரசித்து தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் வந்து அதை கிண்டல் பண்ணுற மாதிரி தோணியிருக்கு போல இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த பழைமை பற்றிலாம் எழுதலை. பழசெல்லாம் இருக்கும்ல, இப்போது இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் 100 வருஷம் பழசு ஏதாவது ஒன்று இருக்குன்னாலுமே அதை கொண்டு போய் ஒரு மியூசியமில் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம வீடுகளில், நம்ம ஊர்லலாம் நம்ம வீடுகளில் அசால்ட்டாக ஒரு 100 வருஷத்து பொருள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த உலக்கு இருக்கும்ல, அரிசி அளக்கிற அந்த ஆழாக்கு உலக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து அவங்க பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அசால்ட்டாக அது 100 வருஷமாக இருக்கும். அப்புறம் இந்த பொங்கல் பானையெல்லாம் எங்கள் அம்மா அவங்க அம்மா யூஸ் பண்ணது, அவங்களுக்கு அவங்க அம்மா கொடுத்தது, அப்படின்னா அது எத்தனை வருஷம் இருக்கும். இந்த மாதிரியான பொங்கல் பானையெல்லாம் எல்லார் வீட்லேயுமே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பழமை அப்படியே ஒரு ஒரு அதுக்குள்ள சிறப்பை வந்து நம்ம கூடயே இருக்கனாலேயோ என்னவோ நம்ம அதை பெருசாக உணரவே மாட்டோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அது என்ன எனக்கே அப்படி தான். எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மாவோட பொங்கல் பானை எனக்கு கொடுக்கலாமா, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஆக்சுவலி. ஆனால் யோசிச்சு பார்த்தா பாருங்களேன், இன்றைக்கி நான் ஒரு பானை வாங்கணுன்னா நான் போய் கடையில் போய் வாங்கலாம். அது இன்றைக்கி அது புதுசு எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். புதுசை எப்போ வேணாலும் நம்ம உருவாக்கலாம், பார்க்கலாம், வாங்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு 150 வருஷத்து பானை, 200 வருஷத்து பானை எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? பட் அதோட வேல்யூ எனக்கு பெருசாக தெரிஞ்சதே கிடையாது. அதெல்லாம் எனக்கு இந்த புக் படிக்கல தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, சென்னை பற்றி இவர் எழுதியிருந்ததுங்க. சென்னை பற்றி எழுதியில் வந்து நம்ம எல்லாருக்குமே சென்னையோட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோம்னா நிச்சயமாக ஒரு 80% ஆஃப் த மக்களுக்கு சென்னையோட ஒரு தொடர்பில் தான் நம்ம இருப்போம். இந்த சென்னை வந்து எவ்வளோ பெரிய ஊராக இருக்குது அப்படின்றத பற்றி, அதை பற்றி வியந்து இவர் எழுதியிருக்கையில எப்படி சொல்லியிருந்தாருன்னா, சென்னைக்குள்ளே கடல் இருக்கும். ஸோ ஒரு தாம்பரத்துலேருந்து கிண்டி வர போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கடலையே பார்க்க மாட்டாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்கேருந்து இங்கே போகிற பஸ் ட்ராவலு இதே தான். ஒரு தாம்பரத்துலேருந்து கிண்டியில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா இதுக்குள்ளே என்ன மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அதுக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கையில சென்னையில் வந்து கடல் இருக்குன்றதே அவங்க ஃபீல் பண்ணவே முடியாது. இதே வந்து ஒரு நார்த் மெட்ராஸ்லேருந்து டி நகர் வர வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கடலோடு சேர்ந்தது தான், சென்னையும் கடலும் ஒன்று சேர்ந்த ஒன்றா தான் அவங்களுக்கு தோணும் அப்படின்றத அவர் எழுதியிருந்தார். ஆக்சுவலி இப்படி தானே, நான் வந்து சென்னையில் இருக்கையில் சென்னைக்கு வந்து நிறைய மெயின் ஏரியா இருக்குங்க. இப்போது நம்ம வந்து மதுரையோ இல்லை திருச்சியோ ஏதோ ஒரு ஊரை எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து இதாங்க மெயின் ஏரியா அப்படின்னு சொன்னால் ஒரு 1-2 இடத்த சொல்லுவோம். ஆனால் சென்னைக்கு வந்து ஊருப்பட்ட மெயின் ஏரியா இருக்கும். இப்போ நான் வந்து அசோக் நகரில் இருக்கையில் எனக்கு தெரிஞ்ச மெயின் ஏரியாலாம் அசோக் நகர், வடபழனி, அதுதான். அந்த சைடு தான் எனக்கு மெயின் ஏரியா, சென்னையோட மெயினில் நம்ம இருக்கோம் அப்படி தோணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அடையார் சைடு இருக்கையில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடையார், மத்திய கைலாஷ், ஐஐடி இதெல்லாம் தான் மெயின் ஏரியாவாக ஒரு சைடில் தெரிஞ்சது. இதே எங்கள் சித்திலாம் வந்து திருவொற்றியூரில் இருந்தாங்க. அங்கே போனால் மின்ட் ஸ்ட்ரீட்லாம் மெயின் ஏரியான்னுவாங்க. என்னங்க இது எங்கேயோ இருக்குது, லைக் ஒரு சண்டே மார்னிங் நான் இருக்கிற இடத்துலேருந்து கிளம்புனா இங்கே வர்றதுக்கே ஈவினிங் ஆகிடுது, இவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அங்கே இருக்கவங்களுக்கு அதுதான் மெயின் ஏரியா, அண்ணா நகரில் இருக்கவங்களுக்கு அண்ணா நகர் தான் மெயின் ஏரியா. இது மாதிரி லைக் அது என்ன, குளத்தூரில் இருக்கவங்களுக்கு குளத்தூர் தான் மெயின் ஏரியா. எனக்கு வந்து குளத்தூர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லை. சென்னை வந்து ஒரு லாட்ஸ் ஆஃப் மெயின் ஏரியா கொண்ட ஒரு ஊர். அதே மாதிரி நம்ம அந்தந்த இடத்துல இருக்கையில் தான் அந்தந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அசோக் நகர், வடபழனி ஏரியாவில் இருக்கையில் எனக்கு பஸ்ஸு தான். நான் இருக்கிற இடத்துலேருந்து என் ஒர்க்குக்கு போகிறதுக்கு, என் கம்பெனிக்கு போகிறதுக்கான பஸ் ரூட்டு மட்டும்தான் எனக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அது மட்டும்தான் எனக்கு சென்னையில் இருக்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாகவே நான் அறிமுகப்பட்டிருக்கேன். லேட்டர் ஆன் நான் அடையார் ஏரியாக்கெலாம் வரையில் தான் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்னு ஒன்றே நான் யூஸ் பண்ணேன். அதுவரை எனக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கே ஓடுது சென்னையிலன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா வடபழனி அந்த சைடு இருக்கையில் கோயம்பேடில், ஊர்லேருந்து வந்து கோயம்பேடில் இறங்குறோம், இங்கே வந்தோம் அப்படின்ற பஸ்ஸில் போனோம் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டேன். ஸோ லேட்டராக வேறு ஒரு ஏரியாவுக்கு வரையில் தான் அந்த கஸ்தூரிபாய் நகர் அது இதுன்னு அவ்வளோ எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுற பாதை இவ்வளோ இருக்கா, வேளச்சேரி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு லைக் நான் வந்து கவுன்சிலிங்க்கு வரையிலலாம் மெட்ரோ ட்ரெயின் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நான் வேலைக்கெல்லாம் வரையில் ஒரு ஸ்டேஜில் மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னொரு ஸ்டேஜ் வரையில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுற ஏரியாலாம் வந்து ஒரு மெயின் ஏரியாவாக, இந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் தான் மெயினான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி. லைக் சென்னை வந்து அவ்வளோ பன்முகம் கொண்டதாக இருக்குது. அவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, ஒருத்தருக்கு வந்து மயிலாப்பூர் மட்டும்தான் சென்னை, இன்னொருத்தருக்கு மறைமலை நகர் கூட சென்னை தான் அப்படின்றது எழுதியிருந்தாரு. இது எவ்வளோ ஒரு உண்மையான விஷயம்.
நமக்கு சென்னையே தெரியும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச சென்னை ஒண்ணு தான். அது வந்து இன்னும் வெவ்வேறு கிளைகள் கொண்டு அது பயங்கரமா விரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு நகரமா தான் அது இருக்கு. ஸோ, அத அவர் எப்படி எழுதியிருந்தாருன்னா, அமீபா தன் உடலை இஷ்டம் போல சுருக்குவதும் விரிப்பதும் போல நகரம் உருமாறிக்கொண்டே இருக்கிறது. உண்மையில் ஒரே சென்னைக்குள் சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கான சென்னைகள் இருக்கின்றன. அல்லது எத்தனை மனிதர்கள் சென்னையில் வசிக்கிறார்களோ அத்தனை சென்னை இருக்கிறது. சென்னை என்பது ஒரு ஊரின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு நினைவு, அது ஒரு கனவு, அது ஒரு காலத்தின் உறைவிடம் என்றால் சென்னை என்பது நிஜத்தில் என்ன? சென்னையின் முழு வடிவையும் கண்டவர்கள் எவராது இருக்கிறார்களா? ஒரு மரத்தை முழுமையாக பார்ப்பது போல ஒரு நகரை முழுமையாக பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு சென்னை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே சென்னையோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு ஊர்லேருந்து சென்னையில் வந்து வாழ்கிறவங்களா, அல்லது அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களா, அங்கே வந்து படிக்கிறவங்களா தான் நம்ம நிறைய பேர் இருப்போம். ஸோ சென்னைங்கிறது ஒரு கனவு தான். ஆக்சுவலி அப்படிதான். ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்ம வந்து எந்த ஏஜில் சென்னைக்கு வந்தோன்றதே ஒரு ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து ப்ராபப்ளி ஒரு காலேஜ் படிக்கிற வரையுமோ அல்லது ஒரு ஸ்கூல் படிக்கிற வரையுமோ நிறைய பேர் சென்னைக்கே வந்திருக்க மாட்டோம். நான் வந்து முத சென்னைக்கு வந்தது ஐ திங்க் கவுன்சிலிங்லாம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக தான் நான் முத சென்னைக்கே வந்தேன். எனக்கு இன்னமும் அது நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து மேபி சின்ன பிள்ளையா இருக்கையில் யாராவது ஒருத்தவங்க கல்யாணத்துக்கோ எதுக்கோ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனக்கு ஞாபகம் வந்து நான் பார்த்தது வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக வந்த சென்னை தான் எனக்கு என் மைண்டில் இருக்க முதல் சென்னையாக எனக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறு ஒரு ஊர்லேருந்து சென்னை வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நினைவுகளோட ஒரு கனவோட தான் சென்னை எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கையிலேயே ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. லைக் நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு ஒரு மதுரையிலேருந்து சென்னை போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து அதான் மதுரையிலேருந்து சென்னைன்னே வச்சுக்கலாம். மதுரையில் பீச் எல்லாம் கிடையாது, சென்னையில் பீச் இருக்க மாதிரி இந்த ஊரில் பீச்லாம் கிடையாது. அந்த ஊரில் கடல் இருந்தது, பீச் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போய் ஒரு 2 டேஸ் தங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு வந்து இதுவரை நான் பார்த்த ட்ரிப்பெல்லாம் விட இதை விட நான் ஒரு பயணம் பண்ணதில் நான் பார்த்த விஷயங்களை தவிர என்னுடைய பார்வையே வந்து இந்த இதில் மாறி இருந்தது. அதாவது அதே கடல் தான், அந்த ஊருக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன், அதே ஊர் தான், அதே மாதிரியான தங்குற இடம் தான், எல்லாமே அதே தான். ஆனால் என்னுடைய பார்வை பயங்கரமாக மாறி இருந்தது இந்த புக்குக்கு அப்புறமா. என்னென்னா கடல்லாம் பார்க்கல நான் வந்து ஓகே கடலுக்கு போகிறோம் அவ்வளோதான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நான் தூரத்தில் தான் நின்று பார்ப்பேன். அது கால் நினைக்கிறதோட சரி, கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசாக தோணுது. இந்த தடவை என்னமோ கொஞ்சம் போய் உள்ளே போய் பார்ப்போமே, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே, எப்படி தான் இருக்குது ஃபீல் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப தோணுச்சு. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பால் எடுத்து கடலுக்குள்ளே சும்மா வீசி வீசி எறிஞ்சிட்டு அது தண்ணியில் அந்த அலையாக மறுபடியும் அது கரைக்கு வந்து இருக்க எடுத்துகிட்டு விளையாடிட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, இவர் கொடைக்கானல் போயிருந்தாருன்னு சொல்லியிருந்தார். கொடைக்கானலில் இவர் ஃப்ரெண்டும் போயிருக்கேன். ஒரு கரையில் அங்கே இருக்கிற ஒரு ஏரியில் கரையில் இருக்கிற ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லியிருந்தார். இந்த கல் வந்து இனிமேல் அங்கேயே தான் கிடக்கும் இல்லையா, நூற்றுக்கணக்கான வருஷம் ஆனால் கூட நான் வீசி எறிஞ்ச கல் இந்த ஏரிக்குள்ளே தான் கிடக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஆமாம்ல, நம்ம தூக்கி போட்டது அங்கேயே தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலை தூக்கி எறியல எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த அதாவது ஒரு ஒரு பயணத்தை வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு வானத்தை பார்க்குறதாகட்டும், ஒரு கடலை பார்க்குறதாகட்டும், ஒரு தங்குற இடம் பார்க்குறதாகட்டும், எல்லாத்துலேயுமே என்னுடைய பார்வை வந்து ரொம்பவே மாறி இருந்தது இந்த புக்கு. இது எனக்கு எக்ஸாக்டாக எப்படி மாறிச்சு, என்ன மாறிச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த புக்கு எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. நான் வந்து பொதுவாக எப்படியான ஒரு ஆள்னா, இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு போகணும், சுற்றி பார்க்கணும், ஷெட்யூல் போட்டு அங்கே போனோமா இங்கே போனோமான்னு பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஹரிபரியாக இருக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எனக்கு இருக்கணும். ஒரு இடம் பார்த்தாலும் பரவாயில்ல, உருப்படியாக பார்த்துட்டு பேசாமல் வந்துடணும். பரவாயில்ல, அங்கே இன்னொரு 4 இடம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலன்னா ஒன்றும் ஆயிரப்போதில்லை, மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கும். எல்லாத்தையும் ஒரு 3 டேஸ் ட்ரிப்பில் கவர் பண்ணிடணும் அந்த மாதிரியான தாட் எனக்கு இருக்காது. இப்படி நான் இருப்பேன். ஆனால் எனக்கே அது ஒரு ரிலாக்ஸிங்கான ட்ரிப்பு தான். ட்ரிப்புனாலே எனக்கு ரிலாக்ஸிங் தான், அப்படி தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருந்த எனக்கு இந்த புக்கு வந்து இன்னுமே அதை வந்து அதில்
அதில இருக்கிற அழகான விஷயங்கள், அமைதி எவ்வளோ அழகானது, அ அங்க இருக்கிற பயணத்தில இருக்கிற மக்கள் எவ்வளோ நம்ம பார்க்குற மக்கள், அதெல்லாம் பத்தி யோசிக்க வச்சது. ஏன்னா, அ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஃப்ளோரிடா போயிருந்தோம். அங்கேயும் இப்படிதான் மெயின் அட்ராக்ஷன்லாம் கிடையாது. ஒரு குட்டி பீச், ஒரு கோகோ பீச்னு ஒண்ணு. அத சுத்தி ஒரு குட்டி ஊரு, அவ்வளோதான். இந்த மாரியான ஒரு இடத்துல அங்க தங்கியிருந்தோம். ஸோ அந்த இடம் எப்படி இருக்கும்னா, அந்த வீட்ல இருந்து நடந்தே பீச்சுக்கு போயிரலாம். ரொம்ப பக்கமா இருக்கும். ஆனா அந்த அந்த வீடு எப்படி இருக்கும்னா, ரொம்ப குட்டி வீடா இருக்கும். மண்ணா இருக்கும் கொஞ்சம். ஸோ எனக்கு அப்பல்லாம் போகையில லைக் அந்த 4, 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி போகையில எனக்கு அந்த ட்ரிப்புனா என்ன ஞாபகம் வரும்னா, அந்த ஏர்பிஎன்பி நல்லாவே இல்ல. அது ஒரே மண்ணா இருந்தது. அது ரொம்ப சின்னதா இருந்தது. அது கம்ஃபர்டபுளாவே இல்ல. இப்படின்ற மாரியான ஒரு ஆளா தான் நான் இருந்தேன். எனக்கு இப்ப யோசிக்கையில எப்படி இருந்ததுன்னா, அது கடல்ல இருந்து எவ்வளோ பக்கமா இருக்கு. நம்ம நடந்தே போய் கடல பார்த்துரலாம் இல்லையா? எப்ப நெனச்சாலும் காலையில போய் பார்க்கலாம், மதியம் போய் பார்க்கலாம், நைட்டு போய் பார்க்கலாம். எப்பனாலும் நம்ம அந்த கடல போய் பார்க்கலாம். அதே மாரி அங்க நடந்து போனோம். அதாவது ஒரு ஈவினிங் டயத்துக்கு அப்புறமா அந்த சைடு நடந்து போகையில அங்க நெறைய லோக்கல் ஸ்டோர் இருந்தது. யுஎஸ்ல எப்பயுமே எப்படி இருக்கும்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வால்மார்ட், காஸ்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு நேம்டு ஸ்டோர்ஸா எல்லா ஊர்லேயுமே இது இருக்கும். இந்த மாதிரியான கடைகள்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி லோக்கல் பீப்புளோட லோக்கல் ஸ்டோருக்கு நம்ம பெருசா போவே மாட்டோம். இப்போ இந்தியன் கிராசரிஸ் வாங்கணும்னா, அதுக்குன்னு பட்டேல் பிரதர், இந்தியா பஜார்னு அதுக்குன்னு கடைகள் இருக்கும். ஸோ இதுதான் எல்லா ஊர்லேயுமே இதே தான் இருக்கும். நீங்க இங்க டெக்சாஸ்ல இருந்தாலும் அதான் இருக்கும். நியூயார்க்ல இருந்தாலும் அதான் இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கிற ஒரு சூழல்ல, அங்க ஒரு லோக்கல் ஸ்டோருக்கு நடந்து போனோம். அங்க வந்து ஒரு வீட்லயே அதாவது ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் மாரி அவங்க வித்துட்ருந்தாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு தான் வித்துட்ருந்தா. லைக் ப்ராபப்ளி ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருக்கும். அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு லைக் காலேஜ் போறதுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ணலாம் எடுத்து குடுத்தாங்க. அவங்கள பார்க்கையிலேயே எனக்கு வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா இருந்தது. அந்த பொண்ண பார்க்குறதுக்கு, அந்த இடத்த பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்தது. ஆனா, நான் ஒரு 4, 5 மாசம் முன்னாடி போகையில எனக்கு இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளாரிடா ட்ரிப்பு, கோகோ பீச் போனோம் அப்படின்னு எனக்கு மைண்டுக்கு வரல. அந்த ஏர்பிஎன்பி நல்லா இல்ல, மண்ணா இருந்தது. இது மட்டும் தான் மைண்டுக்கு வந்துட்டு இருந்த எனக்கு. இப்போ வந்து நம்ம அங்க ஒரு லோக்கல் ஸ்டோருக்கு போனோம்ல, அங்க உள்ள பீப்பிள பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னா, அதுக்கு இந்த புக்கு தான் காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேடிக்கை பார்ப்பவன் நான் படிச்சு அத பத்தியும் நம்ம இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ல போட்டிருந்தோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு விஷயத்த வேற பார்வையில பார்க்க கத்துக் குடுத்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற ஆங்கிளே எனக்கு சடனா மாறுன மாரி, சில விஷயங்கள்லாம் புரிஞ்ச மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த புக்கு வந்து நான் இதே மாரி பயணப்படுறேனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நான் இதே மாரி ஒரு செங்காந்தள் மலர தேடி நான் அவ்வளோ தூரம் போயிருவேனா? அல்லது நான் படிச்ச ஒரு புக்ல இருக்க ஒரு விஷயத்த தேடி நான் இவ்வளோ தூரம் போவேனா? ஒரு கடும் குளிர்லயும், பனிலயும்லாம் நான் போவேனா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா, நான் பண்ற பயணங்கள் இருக்கு இல்லையா? அல்லது அது சுற்றுலாவாவே கூட இருக்கட்டுமே. நான் போறப்போ என்னுடைய பார்வை பயங்கரமா மாறி இருக்குன்னா, அதுக்கு இந்த புக்கு தான் ஒரு மெயினான ரீசனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த புக்க வந்து நான் இந்த ஒரு எபிசோட்ல கவர் பண்ண முடியல. ஸோ நான் ஆல்ரெடி ஹைலைட்ஸு, நோட்ஸு எல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே என்னால ஃபுல்லா பேச முடியல. அதுக்குள்ளேயே அது 40 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு இந்த எபிசோடு. ஸோ நான் இதில மீதம் நான் பேசணும்னு நோட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இன்னொரு நான் நெக்ஸ்ட் எபிசோடா கண்டிப்பா போடுறேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நீங்க தேசாந்திரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த புக் எந்த மாதிரியான ஃபீலை குடுத்தது அப்படின்றத பத்தியும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரேட்டிங் குடுங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.